जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் சந்திர சர்மாவின் சரித்திரம். மகாபாஷ்ய உபதேசமான பின் அவர் என்ன ஆனார் என்று சொல்வதற்கு முன்னால் அவர் பிறப்பதற்கு முன்னால் யாராக இருந்தார் என்று சொல்ல வேண்டும். முன் ஜென்மாவில் இந்த சந்திர சர்மாவேதான் பதஞ்சலியாக இருந்தவர். சாபம், அனுகிரகம் என்று எதிரெதிரான இரண்டும் கொடுக்கும் சக்தி மகான்களுக்கு உண்டு. பதஞ்சலி இரண்டையும் கௌட சிஷ்யருக்கு பண்ணினார் அல்லவா? பிரம்ம ரக்ஷசாக போகும்படி அவருக்கு சாபமும் கொடுத்து வியாக்கரண உபதேச அனுகிரகமும் பண்ணினார் அல்லவா? அதற்கப்புறம் சாப நிவிருத்திக்காக அவர் சொன்னபடி அந்த சாஸ்திரத்தை பிரம்ம ரக்ஷசிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த எவருமே ரொம்ப வருஷங்கள் வரவில்லை என்று சொன்னேன் அல்லவா? அதை பார்த்து பதஞ்சலி மகர்ஷிக்கு கவலை பிடித்துக் கொண்டது. என்னடா இது, பகவான் உத்தரவின் பேரில் நாம் மகாபாஷ்ய புஸ்தகம் பண்ணியும் லோகம் அதனால் பிரயோஜனம் அடையாமல் வருஷக்கணக்காக போய்க் கொண்டிருக்கிறதே என்று விசாரப்பட்டார். சாஸ்திரமும் பிரச்சாரமாகணும், சிஷ்யனுக்கும் சாபமோச்சனம் ஏற்படணும். ஆனால் இரண்டையும் செய்யக்கூடியவனாக எவனுமே அகப்பட மாட்டான் போலிருக்கிறதே என்று நினைத்து கடைசியில் பதஞ்சலியேதான் சந்திரசர்மாவாக அவதரித்தார். பதஞ்சலியாக இருந்த போது யார் சிஷ்யராயிருந்தாரோ அவரிடமே சிஷ்யராகி தாம் பண்ணின மகாபாஷ்யத்தையே கற்றுக்கொண்டு அரசிலைகளில் எழுதி கொண்டார். இவரே பண்ணினதுதானே, அதை எழுதி வைத்துக் கொள்வானேன் என்றால் அவதாரமானால் கூட அவதரிப்பதற்கு பூர்வ காலத்தில் நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. மனுஷ உடம்பில் வந்ததால் அதன் குறைபாடுகள் கொஞ்சமாவது இருக்கிறார் போலத்தான் அவதாரங்களும் காட்டும். அதனால்தான் பதஞ்சலி அவதாரமே பதஞ்சலியிடம் பாடம் கேட்க சிதம்பரம் போனது. வழியிலேயே பாடத்தை எழுதி மூட்டை கட்டிக்கொண்டார். பிரம்மரக்ஷஸ் கௌடரூபம் பெற்று ஞானாச்சாரியானை தேடிக்கொண்டு புறப்பட்ட பின் சந்திர சர்மாவும் மரத்திலிருந்து இறங்கினார். இலை மூட்டையை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார். அநேக நாட்களாக சாப்பாடும் தூக்கமும் இல்லாமல் இருந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து ரொம்ப களைப்பாக ஆயிற்று. மூட்டையை போட்டுவிட்டு அப்படியே பூமியில் சாய்ந்து நன்றாக தூங்கி போய்விட்டார். அந்த பக்கமாக ஒரு ஆடு வந்தது. அது இலை மூட்டையை மேய ஆரம்பித்தது. எத்தனையோ விக்னங்கள் கஷ்டங்களுக்கு பிறகு மகாபாஷ்யம் ஒருவாறு ரத்தத்தில் தோய்த்து எழுதி வைக்கப்பட்டும் அது பூர்ணமாக லோகத்திற்கு கிடைக்கவில்லை. பிரபஞ்ச லீலையில் இப்படியெல்லாம் தான் பகவான் அப்பப்போ காட்டுவது. நல்லது என்பதும் நிறைவாக நடக்காமல் மூழியாகி விடுகிறது. எத்தனை சொன்னாலும் பிரபஞ்சமே அபூர்ணம்தான், இதை விட்டால்தான் பூர்ணம் என்று காட்டுவது போல பிரபஞ்சத்தில் உசந்த விஷயங்கள் என்று நினைப்பவைகளும் வீணாய் போவதை பார்க்கிறோம். ஆடு இலை மூட்டையில் ஒரு பாகத்தை தின்றுவிட்டது. அது போன பாக்கிதான் இப்பொழுது லோகத்துக்கு கிடைத்திருக்கிறது. இல்லாத பாகத்துக்கு அஜ பக்ஷித பாஷ்யம் என்றே பெயர். அதாவது அஜ ஆட்டினால், பக்ஷித சாப்பிடப்பட்ட. சந்திரசர்மா எழுந்திருந்தார். எத்தனையோ சிரமப்பட்டு எழுதினதில் ஒரு பாகம் பறிப்போயிருந்ததை பார்த்தார். என்ன பண்ணுவது? மிஞ்சியதையாவது ரட்சித்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். களைப்பை பொருட்படுத்தாமல் மூட்டையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டார். உஜ்ஜயினிக்கு வந்தார். களைப்பு தாங்க முடியவில்லை. ஒரு வைஷ்யனுடைய வீடு வந்தது. அங்கே மூட்டையை ஜாகிரதையாக வைத்துவிட்டு திண்ணையில் படுத்துக்கொண்டார். அடித்து போட்டது போல நன்றாக தூங்கி போய்விட்டார். அவர் பாட்டுக்கு நாள் கணக்கில் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த வைஷ்யனுக்கு ஒரு புத்திரி இருந்தாள். அவள் அவரை பார்த்தாள். பிரியம் ஏற்பட்டது. எழுப்பி பார்த்தாள். அவர் எழுந்திருக்கவே இல்லை. மகா தேஜஸ்வியாக இருக்கிறார். ஆனால் இப்படி பிரக்ஞையே இல்லாதவராக அன்ன ஆகாரமின்றி தூங்குகிறாரே, இவருடைய பிராணனை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவளுக்கு வைத்தியம் தெரியும். அதனால் என்ன பண்ணினாள் என்றால் தயிரும் சாதமுமாக நன்றாக பிசைந்து கொண்டு வந்தாள். அதை சந்திரசர்மாவின் வயிற்றில் பூசி நன்றாக தேய்த்தாள். ரோமகூபத்தின் அதாவது மயிர் கால்களின் வழியாக அன்னசாரம் சரீரத்துக்குள் இறங்கிற்று.
இப்படி ஒரு சிகிச்சை நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் இருக்கிறது. தற்காலத்தில் ஊசி வழியாக குத்தி இன்ஜெக்ட் செய்கிறார்கள். இப்படி செய்வதில் குத்துவதான ஹிம்சை இருக்கிறது. சரீரத்தில் புதுசாக துவாரம் செய்வதாகவும் இருக்கிறது. நம்முடைய வைத்திய முறையிலோ இயற்கையாக உள்ள ரோமகூபத்தின் வழியாகவே சத்தை உள்ளே இறக்க வழி சொல்லி இருக்கிறது. இப்பொழுதும் மலையாளத்தில் நவரக்கிழி என்று செய்கிற சிகிச்சை இதை போன்றதுதான். வைஷ்ய பெண் இப்படி விடாமல் சில நாட்கள் செய்து வந்ததில் சந்திரசர்மாவுக்கு தெம்பும் விழிப்பும் ஏற்பட்டன. விழித்துக் கொண்டவர் முதலில் இலை மூட்டை ஜாகிரதையாக இருக்கிறதா என்றுதான் பார்த்தார். ஜாகிரதையாகவே இருந்தது. சிரித்து இவரும் ஜாகிரஸ்திதி, அதாவது விழிப்பு நிலை பெற்றிருந்தார். மகாபாஷ்ய மூட்டையும் ஜாகிரதையாக இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு சந்திரசர்மா கிளம்பினார். வீட்டுக்காரனான வைஷ்யன் அவரை தடுத்து நிறுத்தினான். என்ன ஓய், கிளம்பி விட்டீர்? என் புத்திரியாக்கும் குற்றராக கிடந்த உம்மை எத்தனையோ சிரமப்பட்டு காப்பாற்றி உயிர் கொடுத்திருக்கிறாள். உம்மை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில்தான் அவள் சிகிச்சை செய்து பிராண ரட்சணை பண்ணியது. நீரானால் கிளம்புகிறீரே என்றான். வைஷ்ய பெண்ணை பிராமணர் கல்யாணம் பண்ணிக் கொள்ளவாவது என்று நினைக்கலாம். நாம் ரொம்ப காலத்திற்கு முன்னால் இருக்கிறோம் என்பதை மறந்து போக கூடாது. நம் நம்பிக்கைப்படி நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்களின்படி ஆச்சாரியால் அவதாரம் செய்தே 2500 வருஷமாகிறது. அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாதர் பூர்வாசிரமத்தில் சந்திரசர்மாவாக இருந்த காலத்தை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பிற்பாடு அவர் கோவிந்த நாமத்துடன் சந்நியாசி ஆகி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆச்சாரியால் அவரிடம் உபதேசம் பெற வந்தாரோ. யோக சித்தர்களான கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதர் முதலானவர்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கூட ஆத்ம நிஷ்டர்களாக இருந்திருக்கலாம். நாம் பார்த்த கதைகளின்படி அவர்களுடைய பூர்வாசிரம காலத்தில் 72 துர்மதங்கள் பரவி இருந்ததாக தெரியவில்லை. மூலமான சனாதன தர்மமே அனுஷ்டானத்தில் இருந்து வந்ததாகத்தான் தெரிகிறது. அதனால் அவர்கள் துவாபர கலியுக சந்தியில் அவதரித்த சுகாச்சாரியாளை அடுத்து சில வருஷங்களில், அதாவது கலி ஆரம்ப காலத்திலேயே பிறந்தவர்களாகவும் இருக்கலாம். அதாவது கலி புருஷன் வாளை சுருட்டி வைத்துக் கொண்டிருந்த காலத்திலேயே அவர்களுடைய பூர்வாசிரம வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். 5000-1000 வருஷங்களுக்கு முற்பட்ட அப்போது பிரம்ம தேஜஸை நன்றாக கட்டி காப்பாற்றிய சக்தர்களாக பல பிராமணர்கள் இருந்திருப்பார்கள். ஒன்று சொல்வதுண்டு, நெருப்பு பெரிசாயிருந்து ஜலம் கொஞ்சமாயிருந்தால் நெருப்பு ஜலத்தை வற்றடித்துவிட்டு தான் நன்றாக ஜுவலித்துக் கொண்டிருக்கும். மாறாக ஜலம் நிறையவும் நெருப்பு சின்னதாகவும் இருந்துவிட்டால் ஜலம் நெருப்பை அணைத்துவிடும். பிரம்ம தேஜோக்னி நிரம்ப இருந்தால் அப்போது பிராமணர் அளவுக்கு சாஸ்திரங்களில் ஆச்சார பரிசுத்தி நிர்ணயிக்கப்படாத இதர ஜாதியாரோடு சில அத்தியாவசியங்களில் பிராமணர்கள் விவாகமும் வம்சோத்பத்தியும் செய்து கொண்டாலும் கூட இவர்களுடைய ஆச்சார அக்னியின் வீரியத்தில் மற்றவர்களின் ஆச்சார குறைவு அடிபட்டு போய் அவர்களும் பரிசுத்தி பெறுவார்கள். இப்படித்தான் பூர்வ காலங்களில் இருந்தது. நல்ல இந்திரிய கட்டுப்பாட்டுடன் பிரம்ம வர்சஸ் நிரம்பியவனாக ஒரு பிராமணன் இருக்க வேண்டும். அவனுக்கு சொந்தத்தில் தன தார புத்திராதி ஆசைகள் இருக்கப்படாது. அப்படி ஒருவன் இருந்தால் பிற ஜாதிகளிலும் நல்ல உத்தமமான ஜீவர்கள் தோன்றி அந்த குலங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று அவனிடம் அந்த ஜாதிக்காரர்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு தங்களுடைய கன்னிகைகளை அர்ப்பணம் செய்வார்கள். அவனும் அந்த படி பண்ணிவிட்டு புத்திரோத்பத்தி ஆனவுடனோ அல்லது புத்திரனுக்கு உரிய வயசு வந்தவுடன் வித்யோபதேசம் கொடுத்துவிட்டோ அப்புறம் கொஞ்சம் கூட பற்றில்லாமல் புறப்பட்டு விடுவான். பூர்வ யுகங்களில் இருந்து வந்த இந்த வழக்கம் பிரம்ம வர்சஸ் குறைந்து கொண்டே போகும் கலியில் நிஷேதம்தான், அதாவது அனுஷ்டிக்கத்தக்கதல்ல என்று விளக்கப்பட்டதுதான். ஆயினும் யுகத்தின் ஆரம்பமான 1000-1500 வருஷம் கலியின் தலைவிரி கோல ஆட்டம் தொடங்காத போது இது ஓரளவு அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது பிற்காலத்துக்கு, தற்காலத்துக்கு நிச்சயமாக நிஷேதம்தான். ஆச்சாரியால் தம்முடைய காலத்தவர்களையே அல்ப வீரியத்வாத் ஹீன வீரியேஷு வா வார்த்தமா நிகேஷு மனுஷ்யேஷு என்றெல்லாம் பிரம்ம தேஜோ வீரியம் குறைந்து போனவர்களாகத்தான் சொல்லியிருக்கிறார்.
குறிப்பு பிருஹதாரண்யக பாஷ்யம் 1வது அத்தியாயம் 4வது 10வது ஸ்லோகம். அந்த தேஜஸை அவர் மறுபடியும் ஜுவலிக்க செய்தார் என்றாலும் அப்புறம் மறுபடியும் மங்கிப் போய் இப்போது உள்ளவர்களைப் பற்றி கேட்கவே வேண்டாம். அதனால் இப்போது வர்ண சாங்கரியம், அதாவது ஜாதிக் கலப்பு செய்வது கொஞ்ச நஞ்சம் இருக்கும் பிரம்ம தேஜஸையும் மற்றவர்களின் குறைவான ஆச்சாரத்தால் ஜலத்தை கொட்டி நெருப்பை அணைப்பது போல போக்கடிப்பதாகத்தான் ஆகும். சந்திர சர்மாவின் சரித்திரம் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.